சிக்கன் 65 பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் 65 பண்ணும்போது எப்போவுமே சிக்கன் சின்ன பீஸாக இருக்கணும். அப்போ தான் அதில் மசால் பிடிக்கும், சீக்கிரம் வேகவும் செய்யும் நம்மளுக்கு. இப்போ இதோட நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த கறியில் உப்பு பிடிக்கும். இப்போ இதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், நான்வெஜ்ஜுக்கு என்றைக்குமே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தணும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். முட்டை வெறும் வெள்ளைக்கரு முட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 பழம் லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் நான் அளவு. இப்பினோண்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கனில் நல்லா மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் எந்த கலர் பொடியும் சேர்த்தலை. கலருக்காக வெறும் சில்லி பொடி மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன். சிக்கன் மசாலும் கூட எதுவும் நான் சேர்த்தலை இதுக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா அடியில் இருந்தாலும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் காய்கிற வரைக்கும் ஸ்பீடாக வச்சுருந்தேன். இப்போது லோவில் வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை போட்டு எடுத்துடலாம். சிக்கனை போட்டதுமே திருப்பக்கூடாது. சிக்கன் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம கொஞ்சம் திருப்பிக்கலாம். நம்ம சிக்கன் வறுக்கிறதுக்குலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றணும். நல்லா வேகட்டும். பாருங்க, சிக்கன் 65 இப்போ நல்லா வெந்து நமக்குலாம் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் கலர் பொடி எதுவும் போடாமே நல்லா கலராக வந்திருக்கு. மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன்.